ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நெய் பணியாரம் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அரிசியெல்லாம் ஊற வைக்காமலே நல்ல ஒரு பஞ்சு மாதிரி சாஃப்டான குண்டான பணியாரம் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இந்த பணியாரம் குண்டாக வரத்துக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. இது 2லேருந்து 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம நெய் பணியாரம் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு முதல்ல வெள்ளைப்பாகு ரெடி பண்ண போகிறோம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் நல்லா அழுத்தியே எடுத்துக்கோங்க. 1 கப் வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சு நம்ம பாகு பதம்லாம் ஒரு தேவையில்லைங்க. வெல்லம் நமக்கு கரைஞ்சாலே போதும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நம்ம இறக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ருபஸ்டா வாழைப்பழம் எடுத்துருக்கேன். வாழைப்பழத்தில் எந்த வாழைப்பழம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா இனிப்பு டேஸ்ட் உள்ள வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பழம் சேர்க்கும்போது பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பெரிய பழமாக இருக்கிறதுனால ஒரு 3/4 சைஸ் பழம் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வெள்ளைப்பாகு பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவு திக்கான பாகானோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்ல பாகு திக்காக இருந்தால் தாங்க நமக்கு பணியாரத்தோட இனிப்பு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நறுக்கி வச்ச வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. அடுத்தது கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகு அதையும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி மாவு, இது வறுக்காத பச்சரிசி மாவு தாங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு மாவு சேர்த்துட்டேன். திரும்ப இன்னும் 2வது கப்பில் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்க்கும்போது நமக்கு பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருச்சு பாருங்கள். ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் அளவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து சோடா உப்பு பார்த்திங்கன்னா 1/8 டீஸ்பூனில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உடனடியாக பணியாரம் செய்யணுன்னா ஒரு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்தா தாங்க நமக்கு சாஃப்டாக இருக்கும். அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சின்னதாக உடச்சிட்டு அது நெய்யில் நல்லா வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பணியாரத்தோட முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ அப்படியே நம்ம பணியாரம் மாவில் சேர்த்துக்கலாம். நல்ல நெய்யோட மாவு சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாமிக்கு பிரசாதமாக ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னமும் ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பக்குவமாக கரெக்டாக இருக்குங்க. ஒரு பணியாரக்கல் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நெய்யில் தாங்க இன்றைக்கி செஞ்சு எடுக்க போகிறோம். நெய்யில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும். பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக அழகாக ஊற்றி எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளரில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு பணியாரக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சமாக டம்ளர்லேயே நம்ம மாவு விடும்போது நல்லா அழகாக குண்டாக பணியாரம் பாருங்க. ஈஸியாகவும் நம்ம டக்குன்னு மாவு ஊற்றிடலாம். இந்த மாதிரி டிப்பு யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வரும். ஃபஸ்ட்டு சைடெல்லாம் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நடு சென்டரில் விட்டுக்கோங்க. நடு சென்டரில் ரொம்பவே ஹீட் அதிகமாக இருக்கும். அதனால் சைடெல்லாம் பணியாரம் ஊற்றிட்டு கடைசியாக நடு சென்டரில் மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்ல நெய்லேயே வெந்து கலர் பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம பணியாரம் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு மைல்டான இனிப்பு டேஸ்ட்டோட பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கம் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு நல்ல சுட நெய் பணியாரம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பணியாரம் வேக வைக்கும்போது ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வேக வச்சுக்கோங்க. திருப்பி 2வது பேட்ச் அளவுக்கு நான் இன்றைக்கி பணியாரம் மாவு ஊற்றிக்கிறேன். நல்ல நெய்லையே நம்ம ஊற்றி எடுக்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2லேருந்து 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குண்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள்.
நல்லா நெய்லேயே வேக வைக்கும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு நெய் பணியாரம். நம்ம பச்சரிசியெல்லாம் ஊற வச்சு அரைச்சாதாங்க அது அப்பம். நமக்கு அந்த மாதிரி குழிப்பணியாரக்கல்லில் ஊற்றி எடுக்கும்போது இது வந்து நெய் பணியாரம் தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம பணியாரம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாழைப்பழம் மட்டும் நல்லா கொஞ்சம் இனிப்பான வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மெத்துன்னு வந்திருக்கு பாருங்கள். நம்ம பணியாரத்தில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்புலாம் சேர்க்கும் போது கடிச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சதா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.